Question number 57. Assess an inductive and mesomeric effects provide an effective way of determining the point of attack. Electrophile that indicates E plus, then nucleophile is minus charge. Okay, nucleophile on the molecule. So the inductive effect mesomeric effect எதை ப்ரொவைட் பண்ணும் வந்து அதை அட்டாக் பண்ணி எலக்ட்ரோஃபைலையும் நியூக்ளியோஃபைலையும் ஃபார்ம் பண்ணும். the inductive and mesomeric effect வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? the charge distribution. சார்ஜ்னா ப்ளஸ் சைனையும் இந்த மைனஸ் சைனையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது இந்த மாலிகுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அசஸன் அண்ட் ரீசன் கரெக்டானு பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் மீன் பை இந்த மீசோமெரிக் எஃபெக்ட். மீசோமெரிக் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். மீசோமெரிக் எஃபெக்ட் இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மீசோமெரிக் எஃபெக்ட் அல்லனா ரெசனன்ஸ் எஃபெக்ட். ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு சொல்லலாம். அந்த மீசோமெரிக்கில் உள்ளது ப்ளஸ் எம் எஃபெக்ட் அல்லது மைனஸ் எம் எஃபெக்ட். அடுத்து வந்து ரெசனன்ஸை வந்து ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் அல்லனா மைனஸ் ஆர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். போத் ஆர் சேம் தான். ஸோ அந்த மீசோமெரிக் எஃபெக்டில் என்ன நடக்கும்னா இந்த பை எலக்ட்ரான்ஸ் அல்லனா பை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ மீசோமெரிக் எஃபெக்ட் எதில் கண்டிப்பாக நடக்கும்? பை எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ பை எலக்ட்ரான்ஸ் அப்படி இல்லைன்னா பை லோன் பேர் எலக்ட்ரான்ஸ், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கடையில் தான் நடக்கும். இது மீசோமெரிக் எஃபெக்ட். அது மாதிரி மீசோமெரிக் எஃபெக்ட் என்னன்னு சொல்லுவோம்? இட் இஸ் எ பெர்மனன்ட் எஃபெக்ட். இது என்னது? ஒரு பெர்மனன்ட் எஃபெக்ட். ஓகே, ஸோ இது எந்த மாதிரி ஷிஃப்ட் நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து ஆல்கஹால் குரூப் வந்து ஹியர் ஆல்கஹால். இந்த ஆல்கஹாலில் ஆக்சிஜனோட வேலன்சி வந்து 6, அதில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து மேக் எ பாண்ட். அப்போ ரிமைனிங் 4 இருக்குது, அது வந்து லோன் பேர். ஸோ இதில் ஷிஃப்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு த லோன் பேர், அதாவது இந்த ரிலீஸ் லோன் பேர் டு பென்சின் ரிங். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, இதை வந்து பென்சின் ரிங்க்கு கொடுக்குது. ஸோ கொடுத்து வந்து மேக்கிங் இட்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த பாண்ட் இங்கே வரும்போது இது என்னாகும்? நெகட்டிவ் சார்ஜ். அதான் வந்து அப்போ பென்சின் ரிங் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அங்கே கொடுக்கும்போது இது டபுள் பாண்ட் ஆயிரும். ஓ, இதில் ஒரு லோன் பேர், தென் ஹியர் ஒன் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இது லோன் பேரை கொடுக்கும்போது இது பாசிட்டிவ் சார்ஜ். இந்த எலக்ட்ரான் இங்கே வரும்போது இதுக்கு மைனஸ் சார்ஜ். இங்கே ரிமைனிங் இருக்கிறத போட்டாச்சு. ஓகே, ஸோ அப்போ அடுத்த ஷிஃப்ட் என்ன நடக்கும்? திஸ் இது இந்த மைனஸ் வந்து என்ன வரும்? இங்கே வந்துடுமா? ஓகே, ஸோ இது இங்கே வந்துடும். அப்போ இது வந்து மைனஸ் சார்ஜ், இந்த பாண்ட் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ அப்போ டபுள் பாண்டு ஓ, இங்கே ஒரு ஹைட்ரஜன். இது இப்போ இந்த பாண்ட் இதை இங்கே கொடுக்கும்போது இதுக்கு என்ன ஆகும்? பாசிட்டிவ். இது பாசிட்டிவ் சார்ஜ், இது லோன் பேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாண்ட் இங்கே போகுதா? ஸோ இப்போ இந்த பாண்ட் இங்கே வந்துடும். ஸோ வாட் வி கெட்? இது டபுள் பாண்ட், இங்கே இது மைனஸ் ஆகும், இங்கே ஒரு பாண்ட், இது டபுள் பாண்ட் OH, இங்கே ஒரு லோன் பேர், இது பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ அப்போ இந்த மீசோமெரிக் எஃபெக்ட், இந்த மீசோமெரிக் எஃபெக்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இந்த ப்ளஸ் எம் எஃபெக்ட் அல்லனா ப்ளஸ் ஆர் எஃபெக்ட். அதுதான் இது அப்போ இது ப்ளஸ் எம் எஃபெக்ட் அல்லனா ப்ளஸ் ஆர் எஃபெக்ட். ஸோ அப்போ இந்த ப்ளஸ் எம் எஃபெக்ட் ஆர் எஃபெக்டில் என்ன ஆகுது? லோன் பேரை அது டொனேட் பண்ணுது. அதுதான் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரானை அது டொனேட் பண்ண, இந்த எலக்ட்ரானை டொனேட் பண்ணி அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால அது ஷிஃப்ட் ஆகுது. ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இது வந்து ரிலீஸ் எ லோன் பேர் வந்து டு பென்சின் ரிங். இந்த லோன் பேரை பென்சின் ரிங் கொடுத்து அது வந்து மேக்கிங் இட் நெகட்டிவ்லி சார்ஜ் சைனை உருவாக்குது. ஓகே, டிரான்ஸ்மிட்டட் அலாங் எ சைன் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ கான்ஜுகேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதுதான் நடக்குது. இது என்னது? ப்ளஸ் எம் எஃபெக்ட் அல்லனா ப்ளஸ் ஆர் எஃபெக்ட். அப்போ இங்கே என்ன ஃபார்மாக இருக்குது? நமக்கு மைனஸ், தட் இஸ் நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ நியூக்ளியோஃபைல். தென் நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ப்ளஸ் எம் எஃபெக்ட் அல்லனா ப்ளஸ் ஆர் எஃபெக்ட். இனி அடுத்து பார்க்குறது வந்து மைனஸ் எம் எஃபெக்ட் அல்லனா மைனஸ் ஆர் எஃபெக்ட். இதுக்கு நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட் வந்து ஆல்டிஹைடு. ஆல்டிஹைட். ஸோ இதில் என்ன இருக்கணும்? கண்டிப்பாக டபுள் பாண்ட் இருக்கணும், மல்டிபிள் பாண்ட். டபுள் பாண்டாக இருக்கலாம் அல்லது ட்ரிபிள் பாண்டாக இருக்கலாம். ஓகே,
ஸோ இனி அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த காம்பவுண்டில் என்ன பார்த்தோம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை பென்சின் ரிங்க்கு கொடுத்து அந்த ரியாக்ஷன் நடக்க தட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜை உருவாக்கிச்சு தானே. ஓகே, ஸோ இது வித் ட்ரா த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் பென்சின் ரிங், அதாவது பென்சின் ரிங்லேருந்து எலக்ட்ரானை இதுக்கு கொடுக்குது. ஸோ அதான் இதுக்கு முன்னாடி வெளியிலேருந்து அவுட் சைட்லேருந்து எலக்ட்ரானை வாங்கிடுச்சு. ஆனால் மைனஸ் ஆர் எஃபெக்டில் இன்சைட் த பென்சின் ரிங்கு உள்ளாடி இருக்கக்கூடிய பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதான் வித்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ரிங் லிவிங் இட் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ அது கொடுக்கும்போது அது பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இங்கே கொடுக்கும்போது இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், இது டபுள் பாண்ட், தென் சி இது என்ன ஆயிடும் ஓ மைனஸ், தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். தென் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ வாட் வி கெட், இங்கே டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட், இது டபுள் பாண்ட் சி, இங்கே ஓ மைனஸ், தென் ஹைட்ரஜன். இங்கே கொடுக்கும்போது இது பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, தென் இந்த எலக்ட்ரான் இது இங்கே கொடுக்கும்போது இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், இது டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட் சி, இங்கே ஓ மைனஸ், தென் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ அப்போ இது மைனஸ் சைனை இங்கே என்ன நடந்துச்சு ப்ளஸ் மைனஸ், தட் இஸ் நியூக்ளியோஃபைல், இங்கே என்னது எலக்ட்ரோஃபைல். ஓகே, ஸோ அப்போது டேக்ஸ் எலக்ட்ரான்ஸ் அவை வெளியே போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரோஃபைல்னா என்னது எலக்ட்ரான் லவ்விங் குரூப். ஓகே, தென் நியூக்ளியோஃபைல்னா நியூக்ளியஸ் லவ்விங் குரூப், தட் இஸ் என் மைனஸ். அப்போ இங்கே என்ன மைனஸ் சார்ஜும் இருக்குது ப்ளஸ் சார்ஜும் இருக்குது. இதில் மீசோமெரிக் எஃபெக்ட். தென் இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்னென்னா இண்டக்டிவ் எஃபெக்ட், the permanent displacement of electrons through sigma bond. அதாவது இந்த கார்பனையும் ஹாலஜனையும் கம்பேர் பண்ணும்போது ஹாலஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் காம்பவுண்ட். ஸோ இந்த என்னது பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், இது பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். தென் த பெர்மனன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, அது இதை போகிறது, அது பெர்மனண்ட்டாக இது டிஸ்பிளேஸ் ஆகுது. எங்கே த்ரூ சிக்மா பாண்ட்னா எல்லாமே என்ன இருக்கும் சிங்கிள் பாண்டாக இருக்கும். அதான் த்ரூ சிக்மா பாண்ட்ஸ் due to electronegativity difference. ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது ஹாலஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ அது பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் டுவார்ட்ஸ் இட் செல்ஃப், அதை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இது பார்ஷியல் பாசிட்டிவ், இது அதை விட கம்மியான அளவு பாசிட்டிவ் சார்ஜ், இது அதை விட கம்மியான அளவு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி போகும். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இண்டக்டிவ் எஃபெக்ட். இது ஒர்க்ஸ் த்ரூ 3 சிக்மா பாண்ட்ஸில் மட்டும்தான் இது நடக்கும். டிக்ரீஸ் வித் டிஸ்டன்ஸ் கூடும்போது, அதாவது இந்த டிஸ்டன்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகும், இது இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகம். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது இண்டக்டிவ் எஃபெக்ட் டிக்ரீஸ் ஆகுது. இட் இஸ் எ பர்மனன்ட் எஃபெக்ட். ஓகே, இது ப்ளஸ் ஐ எஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன இன்வால்வ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இதெல்லாம் அல்கைல் குரூப், தென் டெர்ஷியரி பியூட்டைல் சேர்ந்து, தென் ஐசோப்ரோப்பைல் எத்தில், அந்த மாதிரி மெத்தில் குரூப், இது எல்லாமே ப்ளஸ் ஐ எஃபெக்ட். இந்த மைனஸ் ஐ எஃபெக்டில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இஸ் நத்திங் பட் NO2, தென் CN, then COOH, then fluorine, chlorine, halogen, இது எல்லாமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் எதில் நடக்கு, இண்டக்டிவ் எஃபெக்ட் த்ரூ சிக்மா பாண்ட்ஸ், இண்டக்டிவ் எஃபெக்ட் த்ரூ சிக்மா பாண்ட்ஸ். தென் மீசோமெரிக் எஃபெக்ட் த்ரூ பை பாண்ட். தென் hyperconjugation through no bond resonance. Okay, no bond resonance. ஸோ அப்போ நம்ம கொஸ்டினில் என்ன இருக்கு இண்டக்டிவ் அண்ட் மீசோமெரிக் எஃபெக்ட் ப்ரொவைட் அண்ட் எஃபெக்டிவ் டிட்டர்மினிங் த பாயிண்ட் ஆஃப் அட்டாக். எலக்ட்ரோஃபைலையும் போய் அட்டாக் பண்ணும், நியூக்ளியோஃபைலை, இது கரெக்ட் அசர்ஷன், கரெக்ட். தென் இண்டக்டிவ் எஃபெக்ட் மீசோமெரிக் எஃபெக்ட் இந்த இண்டக்டிவ் அண்ட் மீசோமெரிக் எஃபெக்ட் எதை இண்டிகேட் பண்ணுது, த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாலிகுல், இதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ அப்போ அந்த கூற்றுக்கேற்ற காரணம் கரெக்டு தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, போத் A and R are true. R is the correct explanation of A. ஓகே, ஸோ அப்போ இந்த B தான் கரெக்ட். Then question number 55. Identify the minus I effect group
ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ தந்திருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது வந்து மைனஸ் ஐ எஃபெக்டை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மெத்தில் குரூப் வந்து ஒரு அல்கைல் குரூப், இது வந்து எத்தில் குரூப் ஒரு அல்கைல் குரூப், டெர்ஷியரி அல்கைல் குரூப், இது வந்து டெர்ஷியரி மெத்தில் வந்து பியூட்டேன், இந்த இதுவும் வந்து என்னது டெர்ஷியரி மெத்தில் குரூப், இதுவும் வந்து என்னது ஒரு அல்கைல் குரூப். ஸோ அப்போ இது எல்லாமே அல்கைல் குரூப் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் எதை ஃபாலோ பண்ணும்? அல்கைல் குரூப். அது வந்து அல்கைல் குரூப் இருக்குது ப்ளஸ் ஐ எஃபெக்ட், தட் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இல்லைனா எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப்னு சொல்லுவோம். அதில் இதெல்லாம் ஒரு அல்கைல் குரூப் வரும். அப்போ இதில் எந்த ஆப்ஷனில் இதெல்லாம் இருக்கும்? மெத்தில் குரூப் அல்கைலா, தென் எத்தில் குரூப் அல்கைலா. ஓகே, தென் டெர்ஷியரி பியூட்டைல்னா 3 அல்கைல் இருக்குது, ஒரு கார்பனை சரவுண்ட் பண்ணி 3 அல்கைல் இருக்குது, 3 அல்கைல் குரூப் இருக்கா. ஸோ அப்போ இதுவும் என்னது இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரான் வித் ட்ராயிங், தட் இஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட் என்னன்னா எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப். வந்து அது இது வந்து நம்ம என்ன ஃபினைல் இருக்கா, ஃபினைல் பென்சின் ரிங் இருக்குது, இது வந்து பென்சின் ரிங். இப்போ வந்து இது எல்லாத்துலேயுமே என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3 ஹைபிரிடைசேஷன், பிகாஸ் ஆல் ஆர் சிக்மா பாண்ட். இந்த சிங்கிள் பாண்ட் தட் இஸ் சிக்மா பாண்ட். இங்கே வந்து இது டபுள் பாண்ட். ஸோ அப்போ sp2 கேரக்டர், இந்த sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ அப்போ எஸ் கேரக்டர் இதுக்கு 33.3%, இதுக்கு 25%. ஸோ அப்போ இதுக்கு எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கனால எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது இந்த என்னது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கா. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன ஃபாலோ ஆகும்? மைனஸ் ஐ எஃபெக்டை ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஃபினைல் வந்து தான் ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து ஃபினைல். Then question number 56, the functional group that shows negative resonance effect. ஸோ இதில் தந்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பில் எது வந்து நெகட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்ட்? நெகட்டிவ் ரெசனன்ஸ்னால் மைனஸ் ஆர் எஃபெக்ட். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ப்ளஸ் ஆர் எஃபெக்ட், அந்த மைனஸ் ஆர் எஃபெக்ட் பார்த்தோம். மைனஸ் ஆர் எஃபெக்டில் என்ன பார்த்தோம்? வந்து அதில் என்ன இருக்குது? டபுள் பாண்ட் இருக்குது. அதுக்கு நம்ம ஆல்டிஹைட் குரூப் பார்த்தோம். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? அப்போ தந்திருக்கக்கூடிய காம்பவுண்டில் கண்டிப்பாக டபுள் பாண்ட் இருக்கணும். இனி இப்போ ஹாலஜன் எழுதும்போது இப்போ ஒரு வந்து ரெசனன்ஸ்னாலே அதில் டபுள் பாண்ட் இருக்கணும். இப்போ ஒரு பென்சின் ரிங், இதில் வந்து குளோரின்கிற ஒரு குரூப் இருக்குது. இந்த குளோரின்கிற குரூப்பில் எத்தனை லோன் பேர் இருக்கும்? ஓகே, இவ்வளோ லோன் பேர் இருக்குது. அப்போ லோன் பேர் இருந்தாலே அது என்ன ஃபாலோ பண்ணும்? வந்து ப்ளஸ் ஆர் எஃபெக்டை ஃபாலோ பண்ணும். ஏன்னா அந்த லோன் பேரை அது ஃபினைல் ரிங்குக்கு பென்சின் ரிங் கொடுத்து பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இது வராது. அடுத்து OH பென்சின் ரிங். இந்த பென்சின் ரிங்கில் OH குரூப் இருக்குது. ஓகே, OH குரூப் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து லோன் பேரில் எலக்ட்ரானை கொடுக்கும். ஓகே, இதுவும் அப்போ ப்ளஸ் ஆர் எஃபெக்ட். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகே, தென் நைட்ரோ குரூப்பில் நைட்ரஜன் டபுள் பாண்டும் இங்கே ஒரு O- இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்ன படம்? இங்கே ஏதாவது லோன் பேர் இருக்கா அப்படின்னா ஹியர் நோ லோன் பேர். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்? இன்சைட் த ரிங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு போய் இது வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இது வந்து டபுள் பாண்டுக்கு இடையில இருந்தால் இது வந்து அப்போ மைனஸ் ஆர் எஃபெக்ட், அதாவது எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணி அந்த சார்ஜை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இது மைனஸ் ஆர் எஃபெக்ட். அப்போ இதுதான் நெகட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்டாக இருக்கணும். தென் அம்மாயிடு வந்து பென்சின், இங்கே N இல்லை ஹைட்ரஜன் H2னால அதில் இது. ஓகே, ஒரு லோன் பேர் உண்டு. ஸோ இதுவும் லோன் பேர் இருக்குது. லோன் பேர் எலக்ட்ரானை அந்த எலக்ட்ரானை டொனேட் பண்ணி பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ இதுவும் ப்ளஸ் ஆர் எஃபெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி NO2. Then question number 57, which of the following is கரெக்ட் ஃபார் இண்டக்டிவ் எஃபெக்ட்? இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கு தந்திருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது வந்து கரெக்ட் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இன் இண்டக்டிவ் எஃபெக்ட் போலரைசேஷன் ஆஃப் சிக்மா பாண்ட் இஸ் காஸ்டு பை த அட்ஜசன்ட் சிக்மா பாண்ட். ஸோ அப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட்னால நம்ம என்ன பார்த்தோம்? வந்து போலரைசேஷன் அங்கே நடக்கும் தானே, அதாவது வந்து பெர்மனன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் எக்ஸ்ன்னு இருக்கும், இது பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், இது பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த போலரைசேஷன் சிக்மா பாண்டுக்கு இடையில தான் போலரைசேஷன் நடக்கும் அப்படி தானே. ஸோ அப்போ இது வந்து பை த அட்ஜசன்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்மா பாண்டில் இது கரெக்ட் தான். ஓகே, தென் halogens is nothing but வந்து எக்ஸ்க்ளோரின், வந்து bromine, iodine, then fluorine, வந்து இது நைட்ரோ குரூப், தென்
இந்த CH then methyl group or electron withdrawing group. இதெல்லாம் electron withdrawing group அப்படின்னு பார்த்தோம்னா ஹாலஜன் வந்து இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான்ஸ் அது டொனேட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ நைட்ரோ குரூப் வந்து இஸ் எலக்ட்ரான் withdrawing group. அது எலக்ட்ரான் withdrawing group தான். இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ இது வந்து ராங். ஏன்னா மெத்தில் குரூப் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். தென் ஹாலஜன் குரூப்பும் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போது இண்டக்டிவ் எஃபெக்டில் ஹாலஜன் இஸ் எ மைனஸ் ஐ எஃபெக்ட். ஓகே, ஹாலஜன் இஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட். அப்போ இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான். ஓகே, ஸோ இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இதுவும் நைட்ரோ குரூப். அப்போது இது வந்து என்னது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஆனால் இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து நாட் கரெக்ட். பிகாஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எதெல்லாம் வரும், ஹாலஜன்ஸ் வரலாம், ஹாலஜன்ஸ். ஓகே, தென் நைட்ரோ குரூப், இது எல்லாமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகே, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், தட் இஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட். இந்த இது வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ இது ராங். தென் எத்தில் அண்டு டெர்ஷியரி மெத்தில் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இது வந்து ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி பாண்டை ஃபார்ம் பண்ணுதாமா, அது கரெக்ட் தான். ஏன்னா ஆல்கைல் குரூப் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், தட் இஸ் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 1 and 3 இதுதான் கரெக்ட். The electromeric effect in organic compound is a. ஸோ அப்போ electromeric effect வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் ஏ, அது என்னது ஒரு டெம்பரரி எஃபெக்ட். அது வந்து ஒரு தற்காலிகமான விளைவு அப்படின்னு சொல்கிறோம். எதனால அப்படின்னா இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் இஸ் எ டெம்பரரி எலக்ட்ரானிக் ஃபினாமினன் தட் அக்கர்ஸ் இன் எ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் கண்டெய்னிங் எ மல்டிபிள் பாண்ட். அது எதில் நடக்கும், மல்டிபிள் பாண்ட்ஸ், நத்திங் பட் வந்து டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட், C டபுள் பாண்ட் C, C டபுள் பாண்ட் O, C ட்ரிபிள் பாண்ட் N. ஸோ இதில் நடக்கிறது தான் என்னது டெம்பரரி எஃபெக்ட். அடுத்து இன் மெக்கானிசம், அதோட மெக்கானிசம்னா it involves the complete transfer of a shared pair of pi electron. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ C டபுள் பாண்ட் C இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ரியேஜன் ஆட் பண்ணுறோம். அந்த ரியேஜன் வந்து CN மைனஸ்னு வச்சுக்கிறோம். அப்போ it involves the complete, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த வந்து இதில் உள்ள பை எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக ஒன் ஆஃப் த பாண்டுக்கு தான் போகுது. இந்த எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு கார்பனுக்கு தான் போகுது. அதான் இந்த கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ ஷேர்டு பேர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் டு ஒன் ஆஃப் த பாண்டட் ஆட்டம், ஒரே ஒரு பாண்டட் ஆட்டம்க்கு தான் போகுது, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அ அட்டாக்கிக் ரியேஜன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், இது C, இங்கே வந்து இதில் டபுள் பாண்ட் இருந்தது, இப்போ இந்த C இது என்னவாயிடுச்சு, இங்கே வந்து மைனஸ் ஆயிடுச்சு. இங்கே இது வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த எலக்ட்ரானை கொடுக்கும்போது இது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ இது மைனஸ் சைனால் இது எங்கே வந்து ஆட் ஆகும், இது மைனஸ் சைனால் இது பாசிட்டிவ் சைடில் வந்து ஆட் ஆகும். Cn இது வந்து அட்டாக்கிங் ரியேஜன். ஸோ அப்போ டெம்பரரி எஃபெக்ட், இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டில் என்ன பார்க்குறோம், இட் இஸ் எ டெம்பரரி எஃபெக்ட். அதில் கண்டிப்பாக மல்டிபிள் பாண்ட்ஸ் தான் இன்வால்வ் ஆகிருக்கும், தட் இஸ் டபுள் பாண்ட் அல்லது ட்ரிபிள் பாண்ட். ஸோ டபுள் பாண்டோடலாம் அது ரியாக்ட் ஆகும்போது அந்த ரியேஜன் வந்து இது வந்து இந்த பாண்டு பிரேக் ஆகி கம்ப்ளீட்டாக ஒன் ஆஃப் த பாண்டில் தான் போய் ஆட் ஆகுது. அதனால தான் இது மைனஸாகவும் இது ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ரியேஜன் வந்து அதில் ஒன்றில் வந்து ஆட் ஆகுது, ஒன் ஆஃப் த பாண்டடில் தான் அது போய் ஆட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் இதுதான் என்னது டெம்பரரி எஃபெக்ட். ஒய் இது வந்து டெம்பரரி, எதனால இது டெம்பரரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த எஃபெக்ட் வேனிஷஸ் அப்படின்னா இம்மீடியட்டாக அது அழிஞ்சிடும். எப்போ, வென் அந்த அட்டாக்கிங் ரியேஜென்ட் இஸ் ரிமூவ். இந்த எப்போ அந்த அட்டாக்கிங் ரியேஜென்ட்டை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னாலும் அது என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், டெம்பரரி எஃபெக்ட். அதாவது அட்டாக்கிங் ரியேஜென்ட் இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்போ ரியேஜென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறோமோ அப்போ அந்த ரியேஜென்ட் வந்து போய் அதுக்கு நார்மலாக இந்த ஃபஸ்ட் உள்ள பொசிஷனுக்கு வந்துடும். அதனால தான் இது வந்து ஒரு டெம்பரரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து எதுக்கு கீழே இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் நம்ம பார்ப்போம்னா, இதெல்லாம் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட். எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட். ஸோ இதில் தான் ஒரு வந்து ரெண்டு எண்ணம் இருக்குது. ஒன்று வந்து டெம்பரரி எஃபெக்ட், ஒன்று வந்து பெர்மனண்ட் எஃபெக்ட். இன்னொன்று வந்து டெம்பரரி எஃபெக்ட். பர்மனண்ட் எஃபெக்டில் என்னெல்லாம் வருது அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட், தென் அனதர் ஒன் வந்து ரெசனன்ஸ் எஃபெக்ட். ஓகே, தென் ஹைப்பர் கான்ஜுகேஷன், இதெல்லாம் பர்மனண்ட் எஃபெக்ட். தென் ஃபைனலாக ஃபீல்ட் எஃபெக்ட். இது எல்லாமே பர்மனண்ட் எஃபெக்ட். அப்போ டெம்பரரி எஃபெக்ட் இங்கே எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்,
electrometric effect, then indectometric effect, இது எல்லாமே டெம்பரரி எஃபெக்ட்டுங்கில் வருது. ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னா என்னென்னு பார்த்தோமா? ஓகே, ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது? எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் இஸ் ஏ டெம்பரரி எஃபெக்ட். தென் கொஸ்டின் நம்பர் 59, the electromeric effect is brought into play only at the recruitment of the reagent. ஸோ அந்த reagent இருக்கும்போது மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் வந்து அதாவது இந்த ரியாஜென்ட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ரியாஜென்ட் இல்லைன்னா அந்த ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, ஸோ அப்போ அது கரெக்ட் தான். தென் ரீசன் வந்து the temporary effect in which a bond pair is shifted to the one of the constituent. அதாவது பாண்ட் பேரில் இது ஒரு கார்பனில் ஷிஃப்ட் ஆகுது. ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூண்ட் ஆட்டம்க்கு தான் அது போகுது. ஓகே, ஸோ அப்போ ரீசனும் கரெக்டு தான். ஓகே, ஸோ அப்போ வந்து 59th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து போத் assertion and the reasons are correct and the reason is the correct explanation for the assertion. Okay, so answer வந்து option D. Then question number 60, shifting of electrons வந்து இப்போ இதில் வந்து C11Cனா எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஆனால் ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஏ மல்டிபிள் பாண்ட், டபுள் பாண்டில் ஷிஃப்டிங் நடக்குது. அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரியேஜென்ட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தாலே தட் இஸ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், இஸ் இ எஃபெக்ட். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, question number 61, the geometry of the rutile type of titanium dioxide is. ஸோ டைட்டானியம் டயோக்சைடு TiO2 அதோட ருட்டைல் டைப் வந்து எப்படி, அதோட ஜாமெட்ரி என்ன அப்படின்ட்டு. அப்போ டைட்டானியம் டயோக்சைடு வந்து ருட்டைல் டைப்பில் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, ஸோ அந்த ருட்டைல் டைப்பில் அது பார்க்குறோம். அதுக்கு முன்னால் டைட்டானியம் டயோக்சைடோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். இது வந்து இந்த ப்ளூ கலர் இருக்குது. அந்த ப்ளூ கலர் என்னென்னா இந்த ப்ளூ கலர் தட் இஸ் டைட்டானியம் 4+. தென் இந்த ரெட் கலரில் இருக்க அந்த ரெட் கலர் தட் இஸ் இந்த ரெட் கலர் என்னென்னா O2-. ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு இந்த O2-, இப்போ ஒவ்வொரு இந்த ப்ளூ கலர்னால் இந்த ப்ளூ கலரை சரவுண்ட் பண்ணி, இந்த ப்ளூ கலர் இருக்குது, இந்த ப்ளூ கலரை சரவுண்ட் பண்ணி எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போது இது வந்து 6 O2- வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கு. 6 O2- சரவுண்ட் பண்ணியிருக்கு. அப்போ அது என்னன்னு சொல்கிறோம்? ஆக்டாஹீட்ரல். இது என்னது? ஆக்டாஹீட்ரன், தட் இஸ் ஆக்டாஹீட்ரன். ஓகே, தென் O2- ரெட் கலர். இந்த ரெட் கலரை சரவுண்ட் பண்ணி, இது ரெட் கலர், இந்த ரெட் கலரில் சரவுண்ட் பண்ணி 1 2 3 இருக்குது. ஸோ அப்போ 3 டைட்டானியம் 4+ வந்து அதை சரவுண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அதை என்ன நம்ம சொல்லலாம்? ட்ரைகோனல் பிளேனார். ஸோ அப்போ நமக்கு இந்த ஜாமெட்ரி ஏதாவது இருக்கா? இல்லை ஆக்டாஹீட்ரலோ அல்லது ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை அந்த ஆப்ஷனில். ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம வந்து இந்த டைட்டானியம் டயோக்சைடு இருக்குது, அது வந்து இந்த கியூபிக்கல் சிஸ்டம், சாரி நாட் கிறிஸ்டல் சிஸ்டமில் அது வந்து என்னவாக இருக்கும்னா A=B, not C. ஓகே, ஸோ தட் இஸ் இந்த என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெட்ராகோனலில் இருக்குது. இதில் கிறிஸ்டல் சிஸ்டமில். அப்போ டைட்டானியம் டயோக்சைடு வந்து கிறிஸ்டல் சிஸ்டமில் டெட்ராகோனல். ஆக்சிஜனோட வேலன்சி என்ன? ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனோட வேலன்சி 6. அதில் 3 வந்து இது ஆக்சிஜனோட 3, இது ஒரு பாண்ட், இங்கே ஒன்று இருக்குது. 3 வந்து பாண்டை ஃபார்ம் ஆகிருக்கு. 3 எலக்ட்ரான்ஸ் வந்து, அப்போ இதோட 3 எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்ட் பேராக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து ஒன்று என்னவாக இருக்குன்னா லோன் பேர். ஸோ அப்போ ஒரு லோன் பேர் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ இல்லை 4 ரைட்ஸ் ரிமைனிங் ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதுவும் என்னவாக இருக்குது? அப்போ 3 பாண்ட் பேரும் ஒரு லோன் பேரும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அதோட ஸ்டெரிக் நம்பர் 4. அது என்னது? டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. ஆனால் ரிமைனிங் அதில் அந்த 6ல் இல்லை வந்து 3, இங்கே 1 4 போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் 2 இருக்கா, அது வந்து ஒரு லோன் பேராக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் ஒரு 2 இந்த ரிமைனிங் 1 இருக்குது, அது ஒரு லோன் பேராக இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன். இது வந்து ஒரு டிஸ்டார்டட் டெட்ராஹீட்ரல். இது என்னன்னு சொல்கிறோம்? ஒரு டிஸ்டார்டட் டெட்ராஹீட்ரல். மெயினாக வந்து என்னது? இதை சரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரியோ அல்லது ட்ரைகோனல் ஜாமெட்ரியோ அதில் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆப்ஷனில் இல்லை. அதே மாதிரி ஆக்சிஜனோட வேலன்சி 6, அதில் 3 வந்து பாண்ட் பேராகவும் ஒரு லோன் பேர் இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு லோன் பேர் தான் எதை க்ரியேட் பண்ணுது? டிஸ்டார்டட் டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டிஸ்டார்டட் டெட்ராஹீட்ரல். ஓகே, தென் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் NaCl. என்னது? சோடியம் குளோரைட்ஸ் கிறிஸ்டல். இதில் வந்து சோடியம் எங்கே இருக்குது? இந்த இடத்துல அந்த ரெட் கலர், தட் இஸ் சோடியம் குளோரைட்.
ஓகே, சோடியம் குளோரைட்னா இதுதான் சோடியம். இந்த சோடியத்தை சரௌண்ட் பண்ணி எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ சோடியத்தை சுற்றி 6 இருக்கா? அப்போ இந்த சோடியம் வந்து என்னென்னா ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். இது வந்து NAவை இப்படி பிரிச்சுக்கலாம், NA + Cl-. அப்போ NA +ங்கிறது வந்து ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். இந்த குளோரின்ங்கிறது வந்து FCC ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த FCCயில் தான் இந்த குளோரைடு இருக்குல்ல, இது வந்து அரேஞ்ச் ஆகிருக்குது வந்து FCCலையும், குளோரைடு வந்து ஆக்டாஹெட்ரல் ஃபார்ம்லையும் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்லையும் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து இதை சரௌண்ட் பண்ணி எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஓகே, தென் குளோரினை சரௌண்ட் பண்ணி எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குளோரினில் சரௌண்ட் பண்ணி இங்கே வந்து 1 2 3 4 5, இதுக்கு இங்கே ஒன்று வரும் 6. ஸோ அப்போ அதோட கோஆர்டினேஷன் NaClோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னது? 6. கோஆர்டினேஷன் நம்பர் என்னது? 6. ஏன்னா அது சரௌண்ட் பண்ணியோடைய இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து 6. ஸோ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ அப்போ சோடியம் வந்து ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸில் இருக்குது. தென் குளோரின்னா அது வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக்கில் இருக்குது. ஓகே, தென் இது வந்து CSCl என்னன்னு சொல்கிறோம்? சீசியம் குளோரைட். சீசியம் குளோரைடில் சீசியம் குளோரைட். ஸோ அப்போ இல்லை CS, இது Cl. சிஎஸ்ங்கிறது என்னென்னா BCC, பாடி சென்டர் கியூபிக். தட் இஸ் இந்த ஒன்றே ஒன்று இருக்கா, இதுதான் சீசியம். குளோரின்னா சிம்பிள் கியூபிக், அதாவது கார்னரில் மட்டும் இருக்கும். அது மாதிரி இது எத்தனை பாண்டு எலக்ட்ரான்ஸ் எத்தனை இது உடலை பாண்டு ஃபார்ம் பண்ணால் 4, இந்த 8. ஓகே, ஸோ வந்து இது வந்து பாடி சென்டரில் இருக்கிறது சீசியம். இந்த CSCl, சீசியம் தான் சென்டரில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அது கூடல 8 இது பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, 8 குளோரின் வந்து பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கா. ஓகே, ஸோ அப்போ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனைன்னு பார்த்தோம்னா, கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8. ஓகே, 8. சீசியம் வந்து பாடி சென்டர் கியூபிக், வந்து சீசியம் பாடி சென்டர் கியூபிக். குளோரின் வந்து கார்னர், அதாவது சிம்பிள் கியூபிக்கில் இருக்குது. அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8. ஓகே, தென் கால்சியம் ஃப்ளூரைடு. ஃப்ளூரைடில் கால்சியம் வந்து FCC, வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக். தென் ஃப்ளூரைடு வந்து டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இது என்னது? கால்சியம். இந்த கால்சியம் எத்தனை கூடல பாண்ட் ஆகிருக்கு? 1 2 8 கூடல பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போது கால்சியம் வந்து 8 கூடலையும் வந்து கால்சியம் வந்து ஃப்ளூரைட். ஸோ கால்சியம் நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து கால்சியமுக்கு 8. ஃப்ளூரினுக்கு எத்தனை அப்படின்னா, இது ஃப்ளூரின் 1 2 3 4. ஸோ அப்போ ஃப்ளூரின் வந்து 4. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் கால்சியம் இஸ் 8. கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஃப்ளூரைட் அயான் இஸ் 4. இந்த ஃப்ளூரைட் அயான் வந்து என்னது? 4. அது மாதிரி இது வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக், இது டெட்ராஹெட்ரல். ஓகே, தென் question number 62. If there are 4 atoms in a unit cell. Unit cell 4 atoms இருந்துச்சுன்னா, அதாவது if there are 4 atoms in a unit cell in a cubic system, it is an example of. ஸோ அது வந்து வந்து FCCக்கு என்ன இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிம்பிள் கியூபிக் SCக்கு எப்படி இருக்கும்னா, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். சிம்பிள் கியூபிக்கில் வந்து இல்லை இருக்குமா, வந்து இது 8 இருக்கா. இந்த 8ம் எத்தனை கூடால பாண்டு ஃபார்ம் பண்ணோம்? 8 கூடால வந்து இது ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ அது வந்து சிம்பிள் கியூபிக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து 1. இதே BCC அப்படின்னா, BCCனா இதில் சேர்ந்து பாடியில் மட்டும் 1 இருக்கும். ஸோ அப்போ இந்த 8 × 1/8 + 1. ஸோ அப்போது இந்த 1 அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2. அதன் FCC ஃபேஸ் சென்டர் கியூபிக், அதோட ஸ்ட்ரக்சர். இது வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக்கு அதோட கார்னர்ஸ் எல்லாத்துலேயும் போட்டுக்கணும். அதோட கார்னர்ஸ். ஓகே, தென் அதோட ஃபேஸ். இது வந்து ஃபேஸ்னால் வந்து இதோட ஃபேஸ், இது 1 இதோட ஃபேஸில். தென் இந்த ஃபேஸில் இதில் 1. தென் இன்னும் இருக்கா, இதுக்கு இது 1, இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு இது 1. ஓகே, தென் இந்த இருக்க இந்த பாக்ஸுக்கு இங்கே 1, இந்த பாக்ஸுக்கு இதில் 1. ஓகே, ஸோ அப்போது வந்து ஃபஸ்ட்டு 8 × 1/8. அடுத்து எத்தனை கார்னர்? 6 கார்னர். அதில் ஒவ்வொன்றும் வந்து 1/2 கூடால, அதாவது 2 இது கூடல ஷேர் பண்ணும். அப்போது இது 1,
இது 3. அப்போ 1 + 3 4. ஸோ அப்போ FCCக்கு தான் 4 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஏ யூனிட் செல் அப்படின்னா ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல். ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 63. choose the correct statement in accordance with the ionic solids. ஸோ வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் வந்து தந்திருக்கக்கூடிய அயானிக் சாலிட்ஸ் வச்சு. அயானிக் சாலிட்ஸ் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். இது வந்து கரெக்டு தான். ஏன்னா அயானிக் சாலிட்ஸ் என்னவாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அதில் உள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் குளோரைடு வந்து ஒரு அயானிக் சாலிட்ஸ். இப்போ அந்த அயானிக் சாலிட்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர். இந்த இதுக்கு இடையில கூட ஃபோர்ஸ் இருக்கலாம், ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஆப்போசிட் சார்ஜ். ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த ரெண்டு சார்ஜும் ஆப்போசிட் சார்ஜ் இருக்கனால அது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதை உடைக்கிறதுக்கு நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ அதனால இது வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் தான். நல்லா மெல்ட் பண்ணாதான் அது வந்து மெல்ட் ஆகும். ஓகே, தென் இது வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் கிடையாது. Ionic solids do conduct electricity in molten state. ஸோ அயானிக் சாலிட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை மோல்டன் ஸ்டேட்டில் தான் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது உருகிய நிலையில் தான் அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அது வந்து இஸ் எ கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் இந்த சாலிட் ஸ்டேட் த அயான்ஸ் ஆர் சாலிட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா இந்த அயான்ஸ் எப்படி இருக்கும், ஃபிக்ஸட் இன் தேர் லாட்டிஸ் பொசிஷன். அந்த லாட்டிஸ் பொசிஷனில் ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், மோல்டன் பண்ணுறோம். மோல்டன் பண்ணும்போது தட் இஸ் டிசால்வ்டு ஸ்டேட்டில் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரேக் டவுன். அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பிரேக் ஆகி அலோயிங் த அயான்ஸ் டு மூவ் ஃப்ரீலி அண்ட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம், அது வந்து நார்மலாக அதாவது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோட நிலையில் இருக்கும்போது அதோட இந்த லாட்டிஸ் பொசிஷன் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அது நம்ம ஹீட் மோல்ட் பண்ணோம். உருகிய நிலையில் கொண்டு வரும்போது அந்த ஸ்ட்ரக்சர் இப்போ NaCl அந்த பாண்ட் இருக்குது, அந்த பாண்டெல்லாம் பிரேக் ஆகி அது வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை ஃப்ரீயாக மூவ் ஆக அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன் 3 கரெக்டு. தென் அயானிக் சாலிட்ஸ் டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் த மோல்டன் ஸ்டேட். மோல்டன் ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ணாது அப்படிங்கிறது ராங். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் B 1 and 3 இதுதான் கரெக்டானது. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 64. total number of symmetry elements in a cubic crystal. ஸோ ஒரு cubic crystalல total number of symmetry எவ்வளவு அப்படின்னா 23. ஸோ சிமெட்ரி எலிமெண்ட் எத்தனை இருக்குது, 23. இல்லை வந்து இந்த ஹைலி சிமெட்ரி இன் ஐடியல் கியூபிக் கிறிஸ்டல் இந்த சச் இன் ஏ ஆக்டாஹெட்ரல் பாயிண்ட் குரூப் இந்த கண்டைன்ஸ் டோட்டலாக 23 எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. இந்த 23 எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரியில் ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து 1. ஓகே, தென் ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி முதல்ல வந்து ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி எத்தனைனா 13. இந்த ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரியில் இந்த இந்த 4 ஃபோல்ட் ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி 3, தென் 3 ஃபோல்ட் ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து 4, தென் 6 ஃபோல்ட் ஆக்சஸ் ஆஃப் இந்த 2 ஃபோல்ட் ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து 6. ஸோ டோட்டலாக 13 axis of symmetry. Then plane of symmetry வந்து 9. plane of symmetry 9. அதில் 3 வந்து rectangular principal plane of symmetry. Then வந்து 6 வந்து diagonal planes of symmetry. ஓகே, ஸோ டோட்டலாக 23. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எப்படி வந்து 23 அந்த கியூபிக் கிறிஸ்டல் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சிமெட்ரி 23. அது வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி 1, ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி 13, plane of symmetry 9. axis of symmetry la 4 fold axis of symmetry 3, then 3 fold axis of symmetry 4, 2 fold axis of symmetry 6. then plane of symmetry la 3 rectangular, then 6 வந்து diagonal plane of symmetry. total 23. answer வந்து option A. okay, then question number 65. மேட்ச் த காலம் A. இது காலம் A, தென் காலம் B. இதை வந்து மேட்ச் பண்ணுறோம். மாலிகுலர்னால என்னது, இந்த ஒரு ஆட்டம் இங்கே ஒரு இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகுறது தான் என்னது மாலிகுலர். ஸோ அப்போ மாலிகுலர் கிறிஸ்டல் வந்து வாட்டர். தென் அயானிக் கிறிஸ்டல், அயானிக்னாலே ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருக்கணும். அதான் இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து மெக்னீஷியம் ஆக்சைடில் வந்து எப்படி எழுதிக்கலாம், மெக்னீஷியம் வந்து ப்ளஸ்ஸாகவும்
மெக்னீசியம் ஆக்சைடில் மெக்னீசியம் வந்து 2+ ஆகும், தென் ஆக்சிஜன் 2-. இதுதான் என்னது, 2 அயான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ளஸ் அயான், இது ஒரு மைனஸ் அயான். ஸோ அப்போ அயானிக் கிறிஸ்டல் வந்து MgO. தென் மெட்டாலிக் கிறிஸ்டல் அப்படிங்கிறது மெக்னீசியம் இஸ் எ மெட்டல். தென் கோவலன்ட் கிறிஸ்டல்னா சிலிக்கான் கார்பைட், தட் இஸ் கார்பரண்டம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆப்ஷன் 3, செகண்ட் ஒன் 4, third one 2, then fourth one 1. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தென் கொஸ்டின் நம்பர் 66. amorphous solids are anisotropic. amorphous solids என்னன்னு சொல்கிறோம், anisotropic. இதில் வந்து நமக்கு முதல்ல எது amorphous solids அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். amorphous solidsனா இதுதான் amorphous solids, இது and crystalline solids. amorphous solidsல ஆட்டம்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, வந்து ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்குல்ல. ஆனால் crystalline solidsல அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே ஆர்டர்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த crystalline solidsக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னா கிறிஸ்டல் சொல்லலாம். என்ன கிறிஸ்டல் சொல்லலாம், சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய அந்த சால்ட் இருக்குல்ல, அந்த கல்லுப்பு, சோடியம் குளோரைட் கிறிஸ்டல், டைமண்ட், இது எல்லாமே கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். அமார்ஃபஸ் சாலிட்ஸுக்கு ரப்பர், கிளாஸு, பிளாஸ்டிக்ஸு, இது எல்லாமே அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஸோ அப்போ அமார்ஃபஸ் சாலிட்ஸா, amorphous solidsல வந்து amorphous solids are anisotropic. amorphous solids வந்து என்னன்னு சொல்கிறோம், வந்து அனிசோட்ரோப்பியா அப்படின்னா இல்லை, அது வந்து ஐசோட்ரோப்பி. ஏன்னா வந்து இன் சேம் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் டைரக்ஷன். அதாவது இதில் உள்ள எல்லா டைரக்ஷனும் வந்து என்னவாக இருக்கும், சேம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அதாவது அதோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அதோட கண்டக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்து, கண்டக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸாக இருக்கலாம், அந்த கண்டக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ கடத்தக்கூடிய திறன். தென் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இது எல்லாமே எந்த டைரெக்ஷனில் பார்த்தாலுமே ஈக்குவலாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதான் இது என்னன்னு சொல்கிறோம், ஐசோட்ரோப்பி. அமார்ஃபஸ் வந்து என்னது, ஐசோட்ரோப்பி. அமார்ஃபஸ் சாலிட்ஸ் ஆர் நாட் அனிசோட்ரோப்பி, ஐசோட்ரோப்பி. ஓகே, தென் வந்து அந்த ஐசோட்ரோப்பின்னு சொல்கிறோம் எதனால, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஆல் டைரக்ஷன் வந்து சேமாக இருக்கும். எக்ஸாம்பிள் கிளாஸ், ரப்பர், பிளாஸ்டிக்ஸ், அதெல்லாம். அது மாதிரி அதோட பார்ட்டிகிள்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து crystalline solids are அனிசோட்ரோப்பி. ஏன்னா அதோட வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன் டிஃபரெண்ட் டைரக்ஷனில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்டல்ஸ். அடுத்து அதோட பார்ட்டிகிள்ஸ் ஆர் அரேஞ்ச் வந்து ரெகுலர் கிறிஸ்டல் லட்டிஸ் ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸாக ஐசோட்ரோப்பி, நாட் அனிசோட்ரோப்பி, இது ராங். Okay, then anisotropy, that the phenomenon in a solid is a proof presence of orderly arrangement of molecules. அப்போ எது anisotropy? That is crystalline solid. crystalline solids தான் வந்து ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கா, ஆமாம், இதுதான் crystalline solids, அது ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ரீசன் வந்து கரெக்டு தான், ஆனால் வந்து அசசன் ராங். ஓகே, ஸோ அப்போது இது வந்து என்னென்னா, இது இந்த ஏ வந்து இஸ் நாட், ஏ வந்து தப்பு, ஏன்னா இது வந்து ட்ரூ கிடையாது. இது ரெண்டுமே ட்ரூவா அப்படின்னா இதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஏ இஸ் ஃபால்ஸ் இந்த ஆர் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ட்ரூ. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 67. சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த ஃபாலோயிங். தந்திருக்கக்கூடியதில் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கு. கியூபிக் வந்து இஸ் ஜிங்க் பிளெண்ட். இது வந்து இசட்என்எஸ்னா ஜிங்க் பிளெண்ட் தான் கியூபிக். டெட்ராகோனல்னால் நம்ம இப்போ பார்த்தோம் டைட்டானியம் டை ஆக்சைடு, மற்றும் டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து டெட்ராகோனல். ஆர்த்தோரோம்பிக்னா பேரியம் சல்ஃபைட், ட்ரைக்ளினிக்னா காப்பர் சல்ஃபேட். ஸோ அப்போ எது வந்து ரைட்டாக மேட்ச் ஆகிருக்கு, 1 4. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1 and 4 ஆர் கரெக்ட். தென் த அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அமாங் த ஃபாலோயிங் இட்ஸ். அந்த அமார்ஃபஸ் சாலிட்ஸில் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னு எல்லாம் வரும், அதில் வந்து சால்ட் NaCl, தென் இந்த டைமண்ட் அது பார்த்தோம். அமார்ஃபஸ் சாலிட்ஸில் ரப்பர், கிளாஸ், பிளாஸ்டிக்ஸ், இது எல்லாமே அமார்ஃபஸ் சாலிட். ஸோ அப்போ டேபிள் சால்ட் வந்து கிறிஸ்டலைன் சாலிட், எக்ஸாம்பிள் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட். டைமண்ட், கிராஃபைட், இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். அப்போ பிளாஸ்டிக் தான் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப்
amorphous solids. So அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தென் கொஸ்டின் நம்பர் 69. Calculate the Miller indices for a plan when the intersects along the axis. ஸோ அப்போ வந்து மில்லர் இண்டைசஸில் என்ன தந்திருக்காங்க 2a 3b தென் 2c. இதுக்கு முதல்ல தந்திருக்கக்கூடிய கொஸ்டினில் ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ரெசிப்ரோக்கல்னால் அதை டினாமினேட்டில் எழுதணும் 1/2. இது வந்து என்ன இருக்கும் 1/3. இது வந்து 1/2. இனி இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன இருக்கும் வந்து 2னா 1, இது 3, இது 2, 1 அடுத்து 3 கொண்டு போனால் அதோட எல்சிஎம் என்னது 6. இப்போ இதுக்கு வந்து 6 வர மாதிரி பண்ணோன்னா 1 × 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகும், அப்படி தானே? ஸோ அப்போ இது 3, இதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகும். இது 2னா 3 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 3, 2, 3. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. Then the structure of NaCl is considered as NaCl வந்து என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா FCC ஸ்ட்ரக்சர். ஏன்னா இந்த ஆல்ரெடி Na பார்த்தோம். NaCl Na is octahedral walls, Cl வந்து இஸ் வந்து FCC. ஓகே, ஸோ அப்போ அதோட ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்குன்னா FCC. இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6 is 6. 6 is 6 அதோட கோஆர்டினேஷன் நம்பர். இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து FCC. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.